பல மருத்துவங்கள் இருக்கும்பொழுது சித்த மருத்துவத்தை நீங்கள் முன்னெடுக்க காரணம் என்னங்க? நான் தமிழன், வேறு என்ன பண்ண முடியும்? நான் வெள்ளக்காரனா? தமிழ் மொழி தாய்மொழி என்று தமிழ் இனத்தைச் சேர்ந்தவன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன். எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியாது. புரியுதுங்களா? ஆமாம், என்னுடைய பாட்டனார் செய்து கொண்டிருந்தார், அதன் பிறகு இதை நான் செய்கிறேன். ஆமாம், இது என்ற அர்த்தத்தில் உரியது. என் இனத்தினுடைய மருத்துவம். தமிழனாய் பிறந்தவன் தமிழ் பேச வேண்டும் என்று சொன்னாலே இன்றைக்கி பல பேர் அதே தமிழனே எடுத்து கேள்வி கேட்குறான். என்ன தமிழ் பேசினா தான் வேலை கிடைக்குமா, இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு. உண்மையாயா? தமிழ் பேச தெரிந்தவன் உலகம் முழுக்க இருக்கிறான். தமிழ் பேச தெரிந்தவன் உலகம். என் மொழியை எனக்கு பேச விடு. என் தாயை அம்மா என்று கூப்பிட விடு. இது டேடி என்று மன்மி என்று கூப்பிட விடாதே. மொழி அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாம் அழிந்து விடுவோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மருத்துவத்தின் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா என்பது தான் என்னுடையது. அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மருத்துவம் உங்களுடைய மருத்துவம், உங்கள் இனத்தினுடைய மருத்துவம், வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு தமிழனும் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் நோய்களே வராது என்பது என்னுடைய கொள்கை, ஆணித்தரமான கொள்கை. ஒரு தமிழனும் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் நோய்கள் வரவே வராது என்பது என்னுடைய ஆணித்தரமான கொள்கை. ஆமாம், நிச்சயமாக ஒரு தகவல் சொன்னீங்க. இப்போ நோய்கள் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கய்யா? நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், ஏன்னா ரசாயனம் கலந்த உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ரசாயனம் கலந்த உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நோய்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது என்பது இயலாத காரியம். நாம் இப்போ என்னென்னா யூரியா போட்ட அரிசி தான் சாப்பிட்றோம். எல்லாம் கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பூசணிக்காய் எல்லாமே ரசாயன உரங்கள் தான் போடப்பட்டிருக்கிறது. ரசாயன உரங்கள் இல்லாமல் எந்த உணவுப் பொருளும் விளைவதில்லை. இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இதுதான். அதனால் நோய்களற்ற வாழ்க்கை என்பது மிக கடினம்.